ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் பார்டர்ஸ் அண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் இதில் யூஸ் பண்ண தேவையில்ல, வெறும் பூட்ஸ்ட்ராப்பில் மட்டுமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்டர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இல்லைனா பட்டனுக்கு ஒரு நல்ல ரேடியஸோடு ஒரு பார்டர் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வெப்சைட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுன்றதுக்காக தான் பார்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பார்டர்ஸ் வந்து கண்டெய்னர் கிளாஸில் ஒரு பார்ட் ஆஃப் லேயர் தான். இந்த லேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கலர்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கலர் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் ஃபைல் இல்லாமல் வெறும் பூட்ஸ்ட்ராப் ஃபைல் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அந்த தீம் கலர்ஸில் ஒரு சில கலர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ப்ரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், இன்ஃபோ, வார்னிங், டேஞ்சர், லைட், டார்க், இந்த மாதிரி நீங்கள் எல்லா கலர் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் சும்மா போய் பிளாக்கு, ஒயிட்டு, ரெட் அப்படின்னு கொடுத்தனா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வராது. நீங்கள் ப்ரைமரி, செகண்டரி இப்படி நீங்கள் எதனா ஒரு ஆப்ஷனில் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கலர் வரும். இதை நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் என்னுடைய விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணினேன். பழசாக இருக்கிற கோட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் index.html ஒரு ஃபைலு, style.cssனு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த style.css இப்போ தேவையில்லை, நம்ம index.html மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதில் நான் ஒரு பாய்லர் பிளேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பாய்லர் பிளேட்டில் CDN லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து JS லிங்க்கு. இதை நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நான் பழைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல கான்செப்டாக புரியும். இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிவ்க்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ தான் நம்ம கலர் அண்ட் பார்டர்ஸை நம்ம பண்ண போகிறோம். டிவுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு கண்டெய்னர்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டிவுக்குள்ளே ஒரு h1 டேக் கொடுத்துக்கிறேன். அந்த h1 டேக்கில் நீங்கள் எதனா ஒரு கோட் போட்டுக்கோங்க. நான் நம்ம சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் டேகு. பேராகிராஃப் டேகில் நான் உள்ள லாரம் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேராகிராஃப் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். லாரம் 12ன்றது 12 கேரக்டர்ஸ் வந்துடும். இப்போ இதில் தான் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். அந்த கண்டெய்னரில் நம்ம கோட் பண்ணலாம். இப்போ அந்த கிளாஸுக்கு ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். அந்த கண்டெய்னரில் ஸ்பேஸ் விட்டுட்டு அதில் பேடிங் கொடுத்துக்கலாம். ஒரு 5 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MYன்னு கொடுக்குறோம். எம்னா மார்ஜின்னு, ஒய்னா ஒய் ஆக்சிஸில் டாப் அண்ட் பாட்டமை குறிக்கும். ஒய்ன்றது ஒய் ஆக்சிஸ், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் பேடிங், டாப் மார்ஜின், லோயர் மார்ஜின் இந்தமாரி குறிக்கும். MY வந்து நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் டார்க் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு, அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து நான் கலர் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒயிட்டு தான் நமக்கு டார்க் கலருக்கு ஒயிட் கலர் கொடுத்தா தான் எடுக்கும். ஸோ அதனால் கொடுத்துருவேன். இப்போ நாம் இதனுடைய கோடை வந்து ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கலர் நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமலே இதில் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். வெறும் கண்டெய்னர் மூலமாகவே நீங்கள் கற்றுக்கலாம். கண்டெய்னர் யூஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இதே நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த டிவியை நான் காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு தடவை. இதில் ஒரு சில இது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே இன்ஸ்டாகிராம், அதிலே ஃபேஸ்புக், அதனுடைய கலர்ஸ் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ டார்க் பிஜி கலர் இருந்தது, டார்க் மட்டுமே இருக்குது. அதில் ப்ரைமரி கொடுத்துக்கலாம் ஒன்று. இன்னொன்று வந்து இன்ஃபோன்னு நம்ம ஒன்று பார்த்தோம்.
இப்போ நான் ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய கோடை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங், மார்ஜின், கலர், பார்டர் இந்த 4மே ஒரே கோட் லைனில் நீங்கள் கற்றுக்க முடியும் பூட்ஸ்ட்ராப் மூலிமா. நீங்கள் சிஎஸ்எஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதாது, நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பும் கற்றுக்கோங்க. பூட்ஸ்ட்ராப்பில் தான் ஈஸியாக நம்ம நியூ வெர்ஷனாக நம்ம பார்க்க முடியும், நம்ம ஈஸியாக நம்ம அதிகமாக கோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் தனியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் இருக்கிற இடத்துல நீங்கள் வேறு கலர் கொடுத்து பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் கலரு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மார்ஜின் டாப்பு, மார்ஜின் லெஃப்ட் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்கள். அந்த கோடோடைய சோர்ஸ் இது தான். நீங்கள் தப்பாக போட்டுற போகிறீங்க, இதை கரெக்டாக போடுங்க. இந்தமாரி நீங்கள் போட்டால் மட்டும் அப்படி எதனா எரர் வந்ததுன்னா நம்ம சேனலை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி எரர் அதையும் தாண்டி எரர் வந்ததுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். கண்டெய்னர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டில் ரெஸ்பான்சிவ் கலர் அண்ட் பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.